போன எபிசோட்லப்பா நம்ம வந்து பரசுராமர் ஏன் வந்து இந்த 5 மேன் ஆர்மியில் இல்லை அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அதாவது படை வீட்டில் உருவான படை 5 மேன் ஆர்மியில் இல்லை, படை வீட்டில் உருவான அந்த 5 மேன் ஆர்மியில் இல்லை அப்படின்றத பார்த்தோம். அதே நேரத்தில் நீங்கள் ஐயப்பன் வந்து இல்லையா, முருகனுக்கு தம்பியான ஐயப்பன் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இதில் கண்டிப்பாக கலந்துக்கணும் இல்லையா, அவரும் இதில் இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த 5 மேன் ஆர்மி வந்து 2 5 மேன் ஆர்மி. ஒன்று ஐயப்பன் கோயிலில் உருவானது, அதில் பரசுராமன் இருந்தார், ஐயப்பன் இருந்தார். இப்போ இங்கே இப்போ ராமர்லாம் வந்து கலந்துக்கிட்ட பிறகு இங்கே இந்த படை வீடு இருக்கு இல்லையா, வடகாடு மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற படை வீட்டில் அசம்பிள் ஆகும்போது பரசுராமனும் அவங்க 2 பேரும் இல்லை, ஐயப்பன் இல்லை, அது பதில் தான் ராமர் லக்ஷ்மணன் வந்திருக்காங்க. இப்போ பரசுராமன் இல்லைன்றதுக்கு ரீசன் தெரிஞ்சு போச்சு. ஒரு பர்சனல் பழி வாங்கின தன்னுடைய அப்பாவை கொண்டவங்கள தேடிட்டு போயிட்டார். ஆனால் இவர் வந்து ஐயப்பன் வந்து சிவனுடைய மகன், ஹரிஹர புத்திரன். திருமால் வந்து ஏற்பாடு பண்ணி உள்ளூர் மைந்தன் அரசனா வரணும் பாண்டிய நாட்டுக்கு அப்படின்றதுக்காக அவர் ஏற்பாட்டில் சிவனுக்கு பந்தல மகாராஜானுடைய பொண்ணுக்கும் ஒரு குழந்தை உருவாக்குனால்தான் அது ஹரிஹர புத்திரனாக வருது. அது ஹரியினுடைய ஆலோசனை, சிவனுடைய பிளட்டு இது ரெண்டுலேயும் வருது. அது எந்த காரணத்தை கொண்டு பிரம்மாவுக்கு அது பிடிக்காதனால, ஹரியன் சிவன் ஒன்று கூட்டு சேர்றது பிடிக்காதனால அது குழப்பம் பண்ணி அந்த ஹரியை அனுப்பிச்சிட்டு, யார் இவரை ஐயப்பனை அனுப்பிச்சிட்டு அவர் முருகரை மேலே ஏற்றுறாரு. முருகரை மேலே ஏற்றனா சுப்பிரமணியன் பேர் வச்சு சுப்பிரம்மா, எனக்கு அடுத்து ஒரு பெரிய பிரம்மாவாக வருவான் அப்படின்னு ஏற்றுறாரு. அவருக்குமே ஒரு முரண்பாடு பிரம்மாவுக்கு வந்துடுது. விநாயகரை மேலே ஏற்றி முருகரை காட்டுக்கே அனுப்பிச்சிட்டார். அதாவது இதுக்கு ஐயப்பன் அனுப்பிச்சாரு, 2வது முருகரை அதே இடத்துக்கு அனுப்பிச்சார். அவர் வந்து ஒரு தீவிரவாதி, தனக்கு ஒத்து வராது யாராக இருந்தாலும் காட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். ஏன் தன்னுடைய பேத்தி பார்வதியே வந்து தீயில இறங்கும் போது வேடிக்கை பார்த்தவர் தான் அவர். அதனால தான் அவருடைய மகனை கொல்லப்பட்டார் தக்ஷன். அவர் வந்து ஒரு அரசியல்னு சொன்னால் கடைசி வரைக்கும் பிளட் இருக்கிற வரைக்கும் போராடணுன்றது அரசியல், அது ஒரு விங்கு தான், தீவிரம் அரசியலுக்கு உட்பட்டத்தான். அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. போரில் அது இருக்கும். ஒரு கை போனால் சண்டை போடுவான், ஒரு கண்ணு போட்டாலும் சண்டை போடுவான், கால் போனாலும் சண்டை போடுவான். ஃபிட்டஸ்ட் அதில் வந்து அவர் கரெக்டாக இருக்கார். அது ஒரு வகையான அரசியல், நாம் வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எடுத்ததா அந்த மாதிரி பாலிசி. அவர் எதுக்கும் துணிஞ்ச ஒரு 1 மேன் ஆர்மி மாதிரி கூட நிற்பார் கடைசி வரைக்கும். இப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ இந்த கேரளாவில் இருந்த 5 மேன் ஆர்மியில் இதில் இந்த ஐயப்பன் மட்டும் ஏன் வரல அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு நிறைய தெரியும். அவர் ஐயப்பன் வந்து சிவனுடைய பிளட்டுனால நியாயமாக எங்கே இருக்கணும், ஹரியும் சிவனும் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்கணும். அவர் இங்கே வந்து படை வீட்டில் வந்து முருகர், ராமர், லக்ஷ்மணன், ஐயப்பன், இல்லை ஆஞ்சநேயர், கண்ணன் இவங்கெல்லாம் இங்கே ஒன்றா ஆக்கும்போது அந்த இடத்துல இவர் தானே முக்கியம் இருக்கணும், முன்ன நிற்கணும்ல. அத்தனை பேரும் சிவனுக்கும் வேண்டியவங்க. ராமர் வந்து பெருமாளுக்கு லிங்க் உள்ளவர், சிவனுக்கும் லிங்க் உள்ளவர், ராமலட்சுமணன் 2 பேரும். முருகர் வந்து திருமாலுக்கு மருமவன், சிவனுக்கு புள்ள. இந்த கண்ணன் சொல்லவே தேவையில்லை, சிவனுடைய வம்சாவளி. கண்ணனுக்கும் இவருக்கும் திருமாலுடைய பின்பர், நாட்டை ஆண்டவர், குஜராத் ஆண்டவர். ஆஞ்சநேயரும் வந்து சிவாம்சம், திருமாலுடைய பக்தன், 2 தான். இப்போ இத்தனை பேர் ஒன்றா இருக்கும்போது அவர் இருந்திருக்கணும். ஏன்னா அவருக்கு தர்ம சங்கடம். காரணம் அவர் வந்து பரசுராம விட்டு போனார் இல்லையா, அந்த கேரளா, வடக்கு கேரளா, கொங்கன் பகுதி பூரா இருக்கு இல்லையா, அது பூரா வடக்கு கேரளா. அது பரசுராமனே உருவாக்குனது. கோடாரி போட்டு உருவாக்குன ஒரு பிராமணன் சத்திரிய வேலையை செஞ்சு ஒரு அரசனை தானே உருவாக்கிக்கிட்டான். ஒரு அரசை ஒரு மிகப்பெரிய டெடிகேட்டிவ், காமராஜர் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கல, அதுவும் பண்ணிக்கல, ஒரு பெரிய டெடிகேட்டிவ், ஒரு பெரிய வேரியரில் மிக முக்கியமான வேரியர். இவர் வந்து ஐயப்பன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சொகுசான ஒரு
அரசாண புள்ள ஒரு சாஃப்ட் அந்த இது. அவர் தெற்கு கேரளாவை ஆண்டவர். இப்போ அவர் போன பிறகு ரெண்டையும் இணைச்சி இவர் தான் பார்த்துக்கிட்டார், ஐயப்பன் தான் பார்த்துக்கிட்டார். இப்போ சங்கடம் என்னன்னா, இவங்கெல்லாம் பைமேன் ஆர்மி, புது பைமேன் ஆர்மி எங்கே ஆரம்பிக்கிறாங்க? படைவீடு. படைவீடு எங்கே இருக்குது? தொண்டை மண்டலத்தில் இருக்குது. தொண்டை மண்டலம் வந்து தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியில் இருக்குது. ஆனால் ஐயப்பன் இருக்கிறது எங்கே? தெற்கு பகுதியில் இருக்கிறாரு. ஆமாம், சபரிமலை அந்த பக்கம் இருக்கிறாரு. இப்போ அவர் இவங்களுக்கிட்ட வந்தார்னா, இவர் வந்த அடுத்த நிமிஷமே அந்த கேரளாவில் இருக்கிற அந்த பரசுராம இடமும் ஐயப்பன் இடம் அவங்க மடக்கிடுவாங்க. யார் மடக்குவாங்கன்னா, நம்ம ராவணனும் இலங்கையிலிருந்து ராவணனும் மதுரையில் இருக்கிற பிரிங்கி முனிவர் வந்துடுவேன். ஏன்னா ராவணன் ஏற்கனவே குற்றாலத்தையே கைப்பற்றிட்டான். அகத்தியர் துரத்தி விட்டான். பொதிமலைக்கு துரத்தி விட்டான் இல்லையா? பொதிமலையிலேருந்து இங்கே வடப்பக்கம் துரத்தி விட்டான். திருப்பதி அந்த பக்கம் பிடிச்சிட்டு அவன் கையில் எடுத்துக்கிட்டான். அவனுக்கு ஏற்கனவே வந்து இந்த குபேரனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அதுக்கு அவர் துரத்தி விட்டான். வாய்ப்பு கிடைச்சா பூந்துலான்னு இருக்க, கேரளா எடுத்துடலான்னு அவன் தயாராக இருக்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையும் வந்து யார் கையில் இருக்குது? விருமாண்டி என்ற பிரம்மாவுடைய பையன் கண்ட்ரோலில் இருக்கு. பிரிங்கி முனிவர் கையில் இருக்கு. ஸோ இவங்க தெற்குல இருக்கிறதுனால இந்த தெற்கு பகுதியில் இருக்கிறத ரவுண்டு கட்டிடுவாங்க இல்லையா? அதனால வந்துட்டா அந்த இடத்த பிடிச்சவங்க திருப்பி உள்ள போக முடியாது. இப்போ இருக்கிறதே வந்து இந்த அணிக்கு யாரு? இந்த திருமால் சிவன் அணிக்கு இருக்குது இந்த 2 நாள் தான். கொஞ்சோண்டு தொண்டை மண்டலத்தில் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். பெருமாள் ஏதோ பெருமாள் இவங்களாம் திருப்பதியை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிட்டு, இந்த தஞ்சாவூரில் கொஞ்சம் சிவன் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தொண்டை மண்டலம் மட்டும்தான் இங்கே இருக்குது. அந்த பக்கம் கேரளா இருக்குது. இது அதையும் விட்டுட்டோம்னா போயிடும் அப்படின்னு நான் அங்கேயே இருக்கேன், அதை பாதுகாக்கிறேன், நீங்கள் இது செய்யுங்க. இவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஐயப்பன் மேலே கோபம் கிடையாது. நீ சூழலாங்க, நீ இடையில இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா காலி ஆகிடுவான் அப்படின்னா இவங்க வந்தார். இப்போ அதனால தான் அவர் வர முடியல. இப்போது ஐயப்பன் விஷயத்தில் நம்ம சில விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஐயப்பன் வந்து நல்லவர், சூழ்நிலையினால் இந்த பக்கம் வர முடியல. அதே நேரத்தில் சும்மா ஐயப்பனை விட்டுருவாங்களா? அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா மிரட்டி அவங்களுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு, பரசுராமர் அங்கே மாற்றின மாதிரி இங்கே கொஞ்சம் ஐயப்பனை இங்கேயே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எங்களுக்கு சாதகமான இல்லை, இல்லைன்னா நான் உங்கள் நாட்டை பிடிச்சி ஏற்றுருவேன். இப்போ அவர் நாட்டை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ராவணன் பக்கமோ இல்லை இங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிறவங்க பக்கமோ சாய வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அவங்கள அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. இது நம்ம பார்க்கணும். இப்போ அதனால தான் அவருக்கு வந்து பிற்காலத்தில் சாஸ்தான்ற பேர் எல்லாம் வருது. அது சான்ஸ்கிரிட், சமஸ்கிருத பக்கம் அவர் திரும்பிடுறார், பிராமண பக்கம் திரும்பிடுறார். கொஞ்சம் அவர் வைணவம் பிராமணம் அப்படி திருப்பிடுறாங்க. ஓகே, திருப்பிடுறாங்க. சிவன் புள்ளன்றது சைவத்தை அவங்களுக்கு ஒரு நோக்கம் என்னன்னாக்கா, சிவன் புள்ளியாக இருக்கிற பீஷ்மரையும் மாற்றினாங்க, சிவன் புள்ளியாக இருக்கக்கூடிய ஐயப்பனையும் மாற்றுறாங்க, சிவன் புள்ளியாக இருக்கிற ஆஞ்சநேயரையும் ஒரு காலகட்டத்தில் பெருமாள் பக்தர் திருப்பி விட்டாங்க. திருப்பி விநாயகரையும் கொஞ்சம் தத்துப்புள்ள தான் சிவனுக்கு மாற்றி விட்டாங்க. அவங்க மாற்ற முடியாமல் ஒரே ஒரு ஆள் யாருன்னா முருகன். அது ஏன் முருகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மீதி பேர்லாம் நம்ம ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சோம், வாத்தியார் மாற்றி விட்டாரு, படைக்கு அனுப்பிச்சோம் எதிரிகள் மாற்றி விட்டான், சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பிச்சோம் அவன் மாற்றி போடுறான், எங்கேயுமே அனுப்ப கூடாது, சுற்றி பார்க்க அமிச்சா கூட மாற்றிடுறான். அதனால பையனை என்ன பண்ணுறாருன்னா, தானே பள்ளிக்கூடம், தானே வந்து டீச்சரு, தானே தொடங்கி ஏரியா வச்சுக்கிட்டு ஹோம் ஸ்கூல் வச்சுக்கிட்டு பாதுகாத்தார். அதனால தான் என்ன பண்ணுவார், அவர் தொடங்கியே முருகர் ஏன் இருக்கிறாருன்னா, இவனு நம்ம பையனை இந்த ஒரு பையனையும் ஆட்ட போட்டுருவானுங்க அப்படின்னு வச்சாரு. அதில் ஒரு பலன் கிடைச்சது அவருக்கு. இவருக்கு ஒரு டேலண்ட் இருந்தது. அது அவருக்கு என்ன வேணுமோ அதை வெளியில் என்ன கற்றுக் கொடுக்குறானோ அதை நான் கற்றுக் கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து இப்படி இருக்கு. அப்போ பாலிசியாக அப்படியே நின்றுட்டார். இப்போ இந்த பரசுராமன் வந்து இப்போ நீங்கள் வைணவன் சொன்ன உடனே வருது. இப்போ நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னாப்பா, பத்மநாபபுரம் பெருமாள் கோயில் இருக்குது, ஐயப்பன் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்ம குருவாயூரில் வந்து கண்ணன் கோயில் இருக்குது, இப்போ பரசுராமர் இருக்குது, ஒரு அவதாரம் அவர். இப்போ எல்லாமே வந்து இந்த
வைணவ அவதாரம் கோயில் அப்படியாவே இருக்குது. இப்போ இந்த கதை கூட சொல்கிறாங்க இல்லைங்களா, நம்ம இந்த ஓணம் மகாபலி கதை அதெல்லாம் கூட சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சைவம் சுத்தமாக இல்லாமல் ஒரு வைணவ கண்ட்ரோல்லே இருக்கிற மாதிரி இருக்கே. ஆக்சுவலாக தென்னாடுடைய சிவனையை போற்றி, தென்னாடு பூரா சிவன் கண்ட்ரோல் இருந்தது. திருமால் வந்து முழுக்க முழுக்க சிவனுக்கு சப்போர்ட்டு. அதனால் வைணவம் சைவம் தென்னாட்டு சைவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இதை வந்து வடநாட்டில் இருக்கிறவங்க உடைக்கிறதுக்கு முதல்ல ஆந்திரா உடைச்சாங்க. ராவணனை வச்சு அந்த ராவணன் அந்த அதாவது ஆந்திரா தான் முதல்ல வந்து சான்ஸ்கிரிட்டிஸ் பக்கம் போச்சு. சமஸ்கிருதம் பக்கம் திரும்பினது வந்து ராவணனை வச்சு அடித்தாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா கையில் எடுத்துட்டாங்க அவங்க. கர்நாடகாவை கையில் எடுத்து அதில் கொஞ்சம் இந்த ஒரு சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. இந்த இது சரஸ்வதியா இந்த இவங்க இருக்காங்களா, அவங்க பேர் என்ன, சாமுண்டீஸ்வரி அது இதுன்னு சொல்லி சில ரிஷிகள்லாம் வச்சுக்கிட்டு கர்நாடகா அவங்க பக்கம் திருப்பிட்டாங்க. குறிப்பாக வந்து கண்ணனுடைய இது எல்லாம் அந்த உடுப்பி கிடிப்பி அதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே தர்மஸ்தலம் ராவணன் அதுக்கப்புறம் ராமரை வச்சுக்கிட்டு ஆந்திரா எடுத்துட்டாங்க. அந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ணனை வச்சுக்கிட்டு பரசுராமனையும் வச்சுக்கிட்டு கர்நாடகா. கேரளாவை வந்து கையில் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஐயப்பனை கையில் எடுத்துங்க. இப்போ எதுக்குன்னா அவங்க அப்படி சவுத்து வந்து ஒரு முழுக்க வந்து இவங்க இருந்தது இல்லையா, அவங்களுக்கு நேரடியாக எடுக்க முடியல. அட்லீஸ்ட் திருமாலுக்கும் சிவனுக்கும் ஒரு கேப் உருவாக்கி திருமாலை தூக்கி சிவனை காலி பண்ணிட்டு வரேன். அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா சிவன் தான் ஃபர்ஸ்ட் எதிரி அவங்களுக்கு. ஒரு பாலிசி வைஸ் வந்து மண்ணின் மைந்தர்கள் இருக்கார். திருமால் வந்து உணர்வு ரீதியாக இருக்கார். இந்த உணர்வும் பாலிசி ரெண்டும் சேர்ந்தது இங்கே இருக்கு. அதனால தான் பாலிசி அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். உணர்வுபூர்வமான தூக்கிட்டு கூட போயிடலாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு இல்லையா, அதுவும் இருக்கும். அப்படின்றதுனாக்கா அப்படியே கேரளா வழியாக வந்து கேரளாவில் இருக்கிற சிவன் சம்மந்தப்பட்ட விஷயம் பூரா மாற்றுறாங்க. இப்போ குருவாயூர் சிவன் கோயில் இப்போதைக்கு கண்ணன் கோயிலாக இருக்குது, அது கண்ணன் கோயிலாக மாற்றினாங்கன்னு ஒரு வரலாறு இருக்குங்க. இப்போ நீங்கள் ஐயப்பன் கோயிலை எடுத்துங்க. நாமளே ஏற்கனவே பார்த்தோம், ராமர் வந்து இந்த பம்பா நதி வழியாக போய் அனுமார் மூலியமாக போய் சபரிமலையில் தான் வந்து சுக்கிரவனை பார்க்குறாரு. சுக்கிரவன் முருகன்றது நம்ம வரலாற்று ரீதியாக நிரூபிச்சிட்டோம். அப்போ சுக்கிரவனை நேராக பார்க்குறாரு. அப்போ சுக்கிரவனை பார்க்கும்பொழுது ஐயப்பனை பற்றியான தகவலே இல்லை நமக்கு. ஐயப்பன் ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரு, அவ்வளோதான். சபரி பாட்டி தான் வராங்களே தவிர ஐயப்பனை பற்றி சொல்லவே இல்லை. வால்மீகி ஏன் இல்லைன்னா ஐயப்பன் சொல்கிறக்கூடிய அளவுக்கு பெரிய அந்த பேரில் இல்லை. அப்போ சுக்கிரவனுடைய மலை தான் அது. இது ஐயப்பன் மலை, சுக்கிரவனுடைய மலை. அது என்னன்னா அவன் இடம் வந்து அவங்க ஒரு ஏரியா, அந்த ஏரியா அது வந்து ஐயப்பன் அந்த ஏரியா, அவ்வளோதான். அவர் ஏன்னா அவர் ஒரு பெரிய வேரியராக இருந்தால் அவர் பேர் நிற்கும். இப்போ ராமர் பேர் நிற்குதுன்னா ராவணனை அடித்து மேலே போகிற வரைக்கும் போராடினார். கண்ணனுக்குன்னா அவர் போய் குஜராத் வரைக்கும் போய் போராடி 18 தடவை போரிட்டு இருக்காரு. முருகர் முன்னாடியே நிரூபித்தார். இது வரைக்கும் மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் சூரபதுமனை தனியும் அடித்து துரைச்சி கப்பல் போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு அவர். அதனால் இவங்களாம் வேறியது. ஐயப்பன் நல்லவர், ஒரு சாஃப்டான இளகுமாரன், அவர் இடம் கொடுத்துருக்காரு. அதனால் ராமாயணத்தில் அது வரவே இல்லை. வால்மீகி ராமாயணத்தில் சுக்கிரவன் தான் அது. அப்போ முருகன் கோயிலாக தான் அது வந்திருக்கு. முருகன் தான் ஹெட்டு. அப்போ இப்போ அப்புறம் கூட அந்த சேர நாடு அதாவது பிரிக்கும்போது கூட நீங்கள் போய் மட்டு இருக்குது. அப்போ முருகனுக்குரிய ஸ்தலமாக இருந்திருக்கு. ரொம்ப நாள் வந்து முருகன் ஸ்தலமாக தான் அது இருந்திருக்கு. ஐயப்பனுக்கு இடம் இருந்திருக்கு. ஐயப்பனுக்கு ஒரு சின்ன ஒரு அந்த ஊர் ராஜா இளவரசர் அந்த அளவுக்கு தான் மரியாதை இருந்திருக்கு. ஆனால் கடவுள் லெவலுக்கு ஹீரோய்க்கா கடவுள் மாதிரி பண்ணுற அளவு இடம் வந்து இவருக்கு தான் இருந்திருக்கு, முருகனுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன சொன்னீங்க, நம்ம இந்த சேர சோழ நாடுன்னு பிரிக்கும்பொழுது கூட பிரிக்கும்போது இப்போ அப்படி வந்துட்டு பிறகு பின்னாடி வந்து பரசுராமன் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார் சொன்னோம் இல்லையா. 14 வருஷம் வந்துட்டு வரும்போது இடையிலே வந்து அவர் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு போயிட்டு இருக்காரு.
யார் ஐயப்பன். ம். போயிட்டு ஆசிவகம் மதம் இருக்கு இல்லையா, அதை பின்பற்றி ஆசிவக இதுவாக இருந்து அப்புறம் அவர் இறந்து போயிருக்காரு ஐயப்பன். ஆனால் அவரை விட சீனியராக இருக்கிற பரசுராமன் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காரு. வந்து அவர் தான் கோயில் கட்டினதா, நமக்கு ஐயப்பன் மலையில் கோயில் கட்டினதா எல்லாமே சொல்கிறாங்க. கட்டினது தப்பு இல்லை, அது அவருடைய ஊர் தான், அதெல்லாம் பாராட்டலாம். நம்ம எல்லாம் பக்கத்திலே முருகர் வாழ்ந்தார்னா முருகருடைய அடையாளமும் அங்கே இருக்கணும்ல. இப்போ நீங்கள் இந்த இது சொன்னீங்களே மகாபலி பானாசுரன், இப்போ அந்த அடையாளம் அங்கே இருக்கணும். இப்போ வந்து முருகனுக்கு அவருடைய 2 பொண்ணுங்க, ஆரவல்லி சூரவல்லி. ஆரவல்லியை வந்து அர்ஜுன் தான் கல்யாணம் பண்ணான். அது வடநாடு பூரா ஆண்டுச்சு. ஆப்கானிஸ்தான், காந்தகார், குஜராத், வடநாட்டினுடைய கவர்னர் அது. தென்னாட்டுக்கு கவர்னர் யாருன்னா சூரவல்லி. சூரவல்லிக்கு ஹஸ்பண்ட் யாருன்னா பானாசுரன். பானாசுரன் அப்பந்தான் வந்து மகாபலி சக்கரவர்த்தி. அப்போ அந்த வரலாறையும் சொல்ல மாட்டாங்க. அந்த தொடர்பு முருகர் தொடர்பே இல்லாமல் பண்ணிடுறாங்க, வரலாறுல மாற்றிடுறாங்க. அப்புறம் வந்து பிற்காலத்தில் வந்து சேர சோழ பாண்டியன்னு 3ஆக பிரித்து திருமாலும் சிவனும் சேர்ந்து மீனாட்சிலாம் உட்காந்து, மீனாட்சிக்கு பாகம்பிரியால்னே பேர் இருந்து 3ஆக பிரித்து ஒன்று முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சோழ நாடு, சேர நாடு வந்து இது பாண்டிய நாடு வந்து சூரிய வம்சத்தை சேர்ந்த முசுகுந்து சக்கரவர்த்திக்கு, சந்திர வம்சத்தை சேர்ந்த இது வந்து இவருடைய விநாயகனுக்கு பிறந்த அங்கதனுக்கு கொடுக்குறாங்க, அதாவது தெய்வானைக்கு கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பாண்டிய நாடு. அது மதுரை அந்த பக்கம். கேரளா, அந்த கேரளா பகுதி வந்து யாருக்கு வேணும், கேரளா தான் அப்போ பெரிய நாடு. கேரளா எது வரைக்கும் இருக்குதுன்னா அப்படி உடுப்பி இடிப்பி அதெல்லாம் போய் மைசூர் இந்த பக்கம் வரைக்கும் இருக்குது. கோவா, கர்நாடகாவுடைய பெரும்பகுதி தொண்ட மண்டலம் வரைக்கும் இருந்தது அவங்ககிட்ட. அந்த சேர நாட்டில் வந்து முருகனுடைய தொண்ட மண்டலமும் இருந்தது. அப்படியே இந்த பழனி அந்த சைடு, இந்த சைடு இந்த பக்கம் இருக்கிற முருகனுடைய பெல்ட் பூரா இருந்தது. அது பூரா வந்து யாரு கொடுத்தாங்கன்னா வள்ளிக்கு கொடுத்தாங்க. வள்ளிக்கு முருகன் வந்து இந்த சேர சோழ பாண்டியர் 3 பேருக்கும் தலைவராக கவர்னர் ஜெனரல். அப்போதான் வந்து பெரிய ஒன்றுபட்ட தமிழகத்துக்கு பிரதமர்ன்ற ஒரு பதவி இருக்கு இல்லையா, மாநிலத்துக்கெல்லாம் பிரதமர்னு சொல்றாங்களே, அந்த இடத்துல வந்து முருகனுக்கு ஒரு தமிழ்நாடுன்ற மாதிரி கொண்டு வந்து தமிழ்நாடு அப்போ வந்து சேர சோழ பாண்டியர் கண்ட்ரோலில் இந்தியாவே. அதாவது தென்னிந்தியா வந்து சேர சோழ பாண்டியனுடைய நேரடி கண்ட்ரோலு, தமிழர்கள் கண்ட்ரோலு. வடநாட்டில் வந்து என்னன்னாக்கா அவங்க வந்து 6 நாளும் இருக்கலாம், அவங்க வந்து இவங்களுக்கு கட்டுப்பட்டுருக்கணும். அது வந்து அதுக்கு டிபெண்ட். இப்போ பாண்டிச்சேரி நேரடி கண்ட்ரோலு, மற்றதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேட்டுன்ற மாதிரி அவங்களாம் தனித்தனி ப்ராவின்ஸு. ஆனால் இவருக்கு கட்டுப்பட்டது, முருகருக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு கொண்டு வந்துட்டார். ஏன்னா இந்த 2 கவர்னர் இருக்காங்களே, ஆரவல்லி சூரவல்லி, இந்த 2 கவர்னருக்கு கீழே தான் நம்ம இந்தியாவே கட்டுப்பட்டது. அப் டு ஆப்கானிஸ்தான் வரைக்கும், காந்தகார் வரைக்கும். காந்தகார் முருகனுடைய. அப்போ தான் முருகர் வெளிநாடெலாம் போய் சுற்றி வந்தாருன்னு சொன்னோம். அப்போது நமக்கு நல்லாவே தெரியுது கேரளான்றது கிட்டத்தட்ட முருகனுடைய பெல்ட். கோயம்புத்தூர் பாருங்க ஃபுல்லாக முருகன் இதுவாக இருக்கும். அது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அதை மாற்ற முடியல. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முருகன் பேர் தான் இருக்கும். சுற்றி நிறைய கோயில், உங்க வேளாளர்கள் பூரா முருகன் தான் கும்பிடுவான். அது தமிழ்நாட்டு பார்டரில் இருந்ததுனால அது கேரளா பார்டர், கேரளா வந்து லேட்டஸ்ட்டாக மாற்றிட்டாங்க, அது வைணவமாக மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் அது ஆக்சுவலாக அது முருகர் கண்ட்ரோலில் இருந்தது. 2வது முருகரும் கேரளாவை ஆண்டாருன்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன இருக்குன்னா, ஐயப்பன் இறந்துட்டாரு, பரசுராமன் வந்து ஐயப்பனுக்கெல்லாம் கோயிலெலாம் கட்டினாரு. அப்புறம் பரசுராமர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய நாட்டை அந்த கேரளாவை யார்கிட்ட ஒப்படைக்கிறாருன்னா முருகர்கிட்ட ஒப்படைக்கலை. கொஞ்சம் அவர் பிராமண சாயல் உள்ள அவர் வந்து தன்னை வந்து சத்திரியனுக்கு கொஞ்சம் ஒரு கோவம் இருக்குது. அவர் பிராமணனுக்கு தான் அதை முடிக்க வந்துட்டார் முதல்ல இல்லையா. அதனால் தன்னை மாதிரி இன்னொரு பிராமணன் கொடுத்துட்டு போனன்ட்டு காசிப முனிவர் இருக்கார். இந்த காசிப முனிவர் ஒரு சீனியர், அவர் ரொம்ப நாள் வாழ்ந்தார். அவருடைய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் கலைக்கோட்டு முனிவர். கலைக்கோட்டு முனிவருக்கு வந்து ஒரு யாகத்தில்
நம்பிராஜனுக்கு குழந்தை இல்லாதனால பிறந்தவர் தான் வள்ளி. அதே கலைக்கோட்டு முனிவருக்கு குழந்தை இல்லாத தசரதனுக்கும் பிறந்தவர் தான் ராமர். ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த காசியப வம்சம் தான் கலைக்கோட்டு வம்சம். அந்த கலைக்கோட்டு வம்சத்தை சேர்ந்த இவங்க எல்லாத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவன் காசியபர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். யார் நாட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ காசியபர்கிட்ட கொடுத்துட்டு பரசுராமன் போனார்னு கேள்வி. ஆனால் காசியபர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்குள்ளே அந்த கொடுத்துட்டு அவர் பரசுராமன் இருந்திருக்கலாம், இல்லை அதை இருந்து போயிருக்கலாம். இப்போ அந்த காசியபர் லேட்டாக தான் இருந்திருக்காருன்னு ஒன்று இருக்கலாம். இல்லை காசியபர் பரசுராமன் இருக்கவே அந்த நிலத்தை என்ன பண்ணுறாருன்னா முருகனுக்கு கொடுத்துருக்கிறார். வள்ளி வந்து தன்னுடைய லெகசியில் வராங்க. அது எப்போ கொடுத்துருப்பாருனாக்கா வள்ளியை முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கலைக்கோட்டு முனிவருடைய வம்சத்தில் முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்தாண்ட பக்கம் ராமருக்கும் அவங்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்ட உடனே ஏன் இதை நாம் அவங்ககிட்டே முருகர்கிட்டே இருக்கட்டுமே, முருகர் தான் நம்முடைய காசிப கோத்திரத்தில் வந்துடுறாருல. ஏன்னா நம்ம வழி வந்த பொண்ணுக்கு வெள்ளியை கல்யாணம் பண்ணும்போது ஏன் நம்ம இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துட்ருக்காரு. அது கொடுத்தது இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் அந்த வாணியம்பாடிக்கு பக்கத்தில் அந்த ஆறு ஒன்று இது கூட அந்த இந்த நதி என்ன நதி பாலாறு ஓடுது. அது பாலாறில் ஒரு நதி வந்து கலகம். அங்கே ஒரு யாகம் நடத்தினாங்கன்னா அங்கே தான் காசிபர் அங்கிட்ட கொடுத்தாங்கன்னு ஒரு புராண வரலாறே இருக்குது. காசிபர் யாகம் நடத்தி முருகன்கிட்ட கொடுக்குறாரு. அதை கேரளா அவங்ககிட்ட நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ பரசுராமனுடைய இடம் காசிபர்கிட்ட வந்து இவர்கிட்ட வருது. அதுக்கு காரணம் வந்து இந்த மேரேஜ் அலைன்ஸ், வள்ளியோட அலைன்ஸ்னால வர்றது தான் இதுதான் வந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து இப்போ முருகர் என்ன பண்ணுறாருன்னா சேர சோழ நாடு 3 பிரிஞ்ச உடனே தன்னுடைய இவளுக்கு வள்ளிக்கு கண்ட்ரோல் இது வருது இல்லையா, இந்த நிலம் பூரா வள்ளி கண்ட்ரோலில் வந்துடுது இல்லையா. அப்போ வந்து ஒரு ஓவரால் ஒரு தலைவர் ஆகிறார் இல்லையா. அப்போ ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக முருகனுடைய வழிபாடு கேரளா பூரா இருந்திருக்கும். அதில் மாற்றமே இல்லை கண்டிப்பாக. அப்போ அந்த கேரளா வந்து சிவன், திருமால், முருகன், ஐயப்பன், பரசுராமன் எல்லாருக்குமான ஒரு வழிபாட்டு தலங்களாக இருந்திருக்கு. காலப்போக்கில் அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வைணவத்துக்கு சாதமாக மாற்றுறாங்க. அதில் வந்து குறிப்பாக பாருங்கள், இவர் நம்ம பழனிவேல் ராஜன் வந்து இருந்தார்ல, இத்தனைக்கும் அவர் சைவம், மதுரை சைவம். அவரையே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ஐயப்பன் கோயில் ஒன்று கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் செலவு பண்ணி ஏதோ அதை கட்டுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறாரு. அவர் நல்ல எண்ணத்தில் தான், ஐயப்பனும் வந்து முருகனுக்கு பங்காளி தானே அப்படின்னு அப்படி தான் பண்ணுறாரு. ஆனால் முருகனை மறைச்சி ஐயப்பன் கோயில் அங்கே கட்டப்படுதுன்றது பழனிவேல் ராஜனுக்கே தெரியாது. முருகன் பேர் வச்சிருக்கிற அவங்களுக்கே தெரியல. வரலாறு தெரியல. இதில் பெரிய சூது என்னன்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு ஸ்டேட் மேன், கம்யூனிஸ்ட் மாதிரி. அவர் நடித்தது முருகன் வேஷம் தான் போட்டார். ஆமாம், படத்திலே. அவருக்கு கேரளாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பழனி கோயிலுக்கு வரவங்க. அந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா எல்லாம் கூட கேரளாவுக்கு வந்திருக்கலாம். முருகன் தான் அவருக்கே ஃபேமஸாக இருந்திருக்கிறாரு. ஆனால் இமேஜ் அவருக்கு அதிகமாக வந்துருச்சு. யாருக்கு? எம்ஜிஆருக்கு ஒரு முருகனுக்கு உண்டான இமேஜ் வந்துருச்சுங்க, பெரிய இமேஜ். அந்த இமேஜை பயன்படுத்தி யாரை காலி பண்ணுறாங்க? முருகனையே காலி பண்ணுறாங்க. முருக பக்தனார் எங்கேயாவது ஐயப்ப வேஷம் போட்டாரா? எதுவும் பண்ணல, முருகன் தான் போட்டார். முருக பக்தன் தான் அவர். ஏன்னா அவருடைய இங்கே கூட பார்த்தீங்கன்னா தேவர் வந்து முருக பக்தர். அவர் படத்தில் மட்டும்தான் இவர் தொடர்ந்து நடித்தார். ஆக இந்த முருக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் வந்து எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய ஈடுபாடாக இருந்திருக்கு. தேவர் ஃபிலிம்ஸ் முருகன் அப்படின்னா எம்ஜிஆர். ஆனால் அதுக்கு உலகம் சுற்றுவாளிப்புனே உதாரணம். அந்த படத்தில் வந்து தனக்கு பேரே வந்து முருகன் பேர் வச்சிருந்தேன். யார்? ஒரு சயின்டிஸ்ட், உலக சுற்றுவாளிபத்தில் எம்ஜிஆர். ஆனால் தான் பேரை என்னென்னு வைக்கிறார் தெரியுமா? அடம் முடிக்கிறான். சார் வேறு மாதிரி மாடர்ன் நேமாக வைக்கலாம் சார். முருகன் தான் என் மாடர்னு, அவன் தான் என் உலகம் சுற்றி வந்தான், அவன் பேர் தான் என் வைக்கணும்னு பிடிவாதமாக அதை வைக்கிறார். உலகம் சுற்றி வந்த முருகனே பேர் வச்சாரா? முதல்ல வேலவன்னு வச்சாரா, அதை வாலிபன்னு மாற்றிட்டாங்க. வாலிபன்னு மாற்றிருக்காங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ முருக பக்தன். ஆனால் அவங்களுடைய இமேஜ் வந்து பயங்கர எம்ஜிஆருக்கு. அந்த இமேஜை வச்சு முருக பக்தனாக இருந்த எப்படி வந்து இவருக்கு இந்த என்ன சொல்ல மதுரையில் இவங்க அந்த பழனிவேல் ராஜன் முருகன் குரூப்பை வச்சு அங்கே கட்டும்போது அவருக்கு வரலாறு தெரிஞ்சு என்ன பண்ணுவார்? சார் கட்டுங்க, பக்கத்தில் ஒரு முருகன் ஒன்று கட்டுங்கன்னு சொல்லியிருப்பார். அவருக்கு தெரியல.
அப்போ நம்பியார் எம்ஜிஆருக்கு வில்லனா நடிச்சு அவரை வச்சு நம்ம இப்போ இந்த ஐயப்பன் இதை இப்போ இந்த கேரளா இவருக்கு வந்து இவருக்கு நம்பியார் அண்ணன் அப்படின்னா அவர் கேரளா ஃபீலிங் உள்ளவர். அவர் ஒரு இந்துத்துவா, அவர் ஆர்எஸ்எஸ், நல்லா தெரிஞ்சுங்க. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ், அவங்க பையன் ஆர்எஸ்எஸ்ல இருக்காரு, பிஜேபி. ரெண்டாவது நமக்கும் நண்பர், வயசான காலத்தில் நம்ம படத்தில் நடிச்சார். நல்ல மனிதர் தான், நல்ல மனிதர். ஆனால் இந்து ஃபேசிஸ்ட், அதுக்கு ஓகே ஆதரவாக இருந்தார். அந்த பிராமணன் அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சம் உள்ள. அதனால தான் இந்த ஐயப்பனை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஐயப்பனை எம்ஜிஆரை வச்சு தூக்குறாரு. எம்ஜிஆர் வச்சு எம்ஜிஆருடைய செல்வாக்கை வச்சு தான் அவருக்கு கொடுக்குற சலுகை காசு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ எம்ஜிஆருக்கு முருகனோட இமேஜை ஏற்றி இல்லை, அது எம்ஜிஆருக்கு இயற்கையே அவருக்கு செட் ஆயிடுச்சு அது. ஆனால் அந்த எம்ஜிஆரை பயன்படுத்துகிறார் அவர். எப்படி பயன்படுத்துறாரு? நீ கேரளா, நம்ம ஊரில் ஒரு வழிபாடு தலம் இல்லை, அது நியாயம் சொல்லியிருக்காரு. திருப்பதி வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு, அவனுக்கு வருமானம் வருது. இங்கே வந்து பழனி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு, வருமானம் வருது. கேரளாவுக்கு ஒன்றுமே இல்லையே, கேரளாவுக்கு வருமானம் உள்ள ஒரு கோயில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு மீது இதில் நியாயம் இருக்குது எம்ஜிஆருக்கு. ஓ சரி, கேரளாவில் வருமானம் வரதுக்கு ஒரு கோயில் ஒன்றுன்றாங்க. அதில் என்ன பண்ணலான்னா, ஒன்றும் இல்லையா, நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன், ஒரு குரூப்பை நான் உருவாக்கி நான் டெவலப் பண்ணுறேன், நீ பின்னாடி இருந்து எனக்கு மறைமுக ஹெல்ப் பண்ணால் போதும் இல்லையா அப்படின்னு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதை வச்சு தான் அவர் ஏகப்பட்ட ஃபுல் டைம் அந்த ஐயப்பன் கோயிலை டெவலப் பண்ணதில் நம்பியார் ஒரு முக்கியமான ஆள் தான். நல்லவர் தான், ஆன்மீகவாதி, ஒழுக்கமானவர், நேர்மையானவர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்களும் என்னென்னா நம்ம ஊரில் ஒரு கோயில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்கினது தப்பு இல்லை, அங்கே இருக்கிற ஒரு முருகன் வரலாறு ஏன் மறைக்கணும்? இப்போ மதுரைனா மதுரையில் வந்து ஒன்லி சிவன் கோயிலாக இருக்குது, அங்கே திருமால் கோயில் இருக்குது, கண்ணன் கோயில் இருக்குது, ஏன் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குறாங்கல்ல. நினச்சிருந்தா மதுரையை சுற்றி எப்படி இது மதுரை உருவாக்குனது சிவனு, அதனால சுற்றி ஒரு கேட்டை போட்டு, திருப்பதி மாதிரி கேட்டை போட்டு, இங்கே வேறு எந்த கோயில் இருக்கக்கூடாது, இது ஒன்லி சிவன் கோயில், சிவன் மீனாட்சி கோயில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அது அவர் உருவாக்கின நகரம், அது சிவன் உருவாக்கின நகரத்தில் வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன் சொல்லனா, அவங்க ஒரு ஜெனராசிட்டி, ஒரு ஜனநாயகவாதிகள். அது தமிழ்நாட்டிலேருந்து அவர் எடுத்துக்கிட்டு தான். ஜனநாயகவாதின்றது அவருக்காக கிடைக்கல, தமிழ்நாட்டு மண்ணிலேயே ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்குது. அதை வந்து சிவன் வந்து சரியாக பயன்படுத்தி இந்த தமிழ் மண்ணு மேலே ஒரு இது வச்சிருந்தார். இவங்க அங்கே போனவங்க அங்கே முருகனுக்கு ஒன்றும் வைக்கலை. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, பின்னாடி முருகனும் வந்து அதை வந்து ஆண்டிருக்காரு, வள்ளியெல்லாம் வந்து ஆண்டிருக்காரு. அந்த அடையாளத்தை டோட்டலாக இது பண்ணிட்டதுனால முருகன் வரலாறு அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அது அப்போ இந்த படை வீட்டில் வந்து ஐயப்பன் வராமல் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு இல்லைங்க, அங்கே வந்து முருகன் கேரளாவை ஆண்டது போன அந்த விஷயங்கள் வரலாறு எல்லாம் மறைக்கப்பட்டு, இது கிட்டத்தட்ட வந்து வைணவ கடவுள்களான பெருமாள், கண்ணன், ஐயப்பன் இந்த மாதிரி சிவனுடைய சிஷியன் வந்து பின்னாடி வந்து வைணவ அவதாரத்தில் கொண்டு போயிட்டாங்க. பரசுராமன் சிவனுடைய சிஷியன் வந்து எடுத்து வளர்க்கப்பட்ட கண்ணனை அந்த அவதாரத்தில் கொண்டு போயிட்டாங்க. சிவனுடைய இது இந்த ஐயப்பனையும் அந்த பக்கம் திருப்பிட்டு போயிட்டாங்க. சிவராமன் வந்து சிவனுக்கு வந்து ராமனுக்கு வந்து சீதையை மீட்டு கொடுத்த சிவனுடைய ஆலயம் அங்கே கொண்டு போயிட்டாங்க. சிவன் வந்து ஸ்கூலில் படித்தவங்களை எல்லாருமே வேறு ஸ்கூலுக்கு கொண்டு போய் இவர் மட்டும் தனிமைப்படுத்திட்டாங்க. யாரை? முருகர் விநாயகர் மட்டும் தனிமை. சரிங்கப்பா, சரி. இது நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம இப்போ நான் ஐயப்பனை பற்றி பார்த்துட்டோம். நம்ம அடுத்த எபிசோடில் என்னென்னா முருகர் விஷயம் வந்து ஒன்று இருக்குது. அதாவது இப்போ கண்ணன் வந்து விநாயகருக்கு ஒரு 18 முறை போர் நடந்தது குஜராத்தில், அந்த சைடில் ருக்மணிக்காக அப்படின்றத பார்த்தோம். இப்போ ராமரும் வந்து இங்கே ஒரு 14 வருடங்கள் இங்கே சவுத்துக்கு வந்து அப்படின்றத பார்த்தோம். இந்த 14 வருடங்கள் முருகர் வந்து என்ன பண்ணார், அதாவது ஐயப்ப மலையிலேருந்து என்ன பண்ணார், அவருடைய திருமணம், அந்த விஷயங்கள், அதை பற்றிலாம் நம்ம அடுத்த எபிசோடில் பேசுவோம். சரி.